ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அஞ்சலியோட வளகாப்பு ஃபங்க்ஷனில் பாரதிக்கும் வெண்பாவுக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற உண்மை கண்ணம்மாவுக்கு தெரிய வருது. ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த லேடிஸ்லாம் வெண்பாவை திட்டி அவமானப்படுத்துகிறாங்க. பாரதியோட பொண்டாட்டி கிடையாதா நீன்னு? என்னமோ பாரதியை கட்டின பொண்டாட்டி மாதிரியே பாரதி பக்கத்தில் ஒட்டி உரசி நின்றுட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த அவமானத்தை வெண்பாவால் தாங்கிக்க முடியலை. வேகமாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் அஞ்சலி வெண்பாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனால் எப்படி வெண்பா, போய் சாப்பிட்டுட்டு போ வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சாப்பிட்ற இடத்துக்கு வெண்பா போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, கண்ணம்மா பாரதி பக்கத்தில் ஒட்டி வரிசை உட்காந்துட்ருக்குறாங்க. பாரதி அதுக்கு மறுப்பு எதுவும் சொல்லாமல் கண்ணம்மா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கிறாரு. அதை பார்த்த உடனே வெண்பாவால் தாங்கிக்கவே முடியலை. கோபம் ரொம்ப அதிகமாகிருந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் ஃபங்க்ஷன் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வேகமாக கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஃபங்க்ஷனில் நடந்தது, எல்லாரும் வெண்பாவை அவமானப்படுத்தினது, பாரதியும் கண்ணம்மாவும் சேர்ந்து உட்காந்துருந்தது எல்லாத்தையும் திரும்பி திரும்பி நினச்சி பார்க்குறாங்க. கண்ணம்மா பாரதி பக்கத்தில் உட்காரும்போது பாரதி அதுக்கு எதுவுமே சொல்லாமல் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். அப்போ பாரதி கண்ணம்மாவை ஏற்றுக்கிட்டான்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பாரதி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கன்னை எடுத்து அவங்க தலையில் வச்சு அவங்களே ஷூட் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பாரதி வந்துடுறாரு. என்ன வெண்பா முட்டாள்தனமாக முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. என்னை விடு பாரதி, நான் இனிமேல் எதுக்காக உயிரோடு இருக்கணும், என்னை எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க நீ தான் பார்த்தியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை விடு பாரதி, நான் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஓங்கி வெண்பாவோட கன்னத்துலேயே அரைஞ்சிடுறாரு. ஏன் வெண்பா இவ்வளோ எமோஷ்னல் ஆகிற, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இப்போ உன்கிட்டக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் பாரதி, நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. பாரதி இப்போது வெண்பா கிட்டக்க சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு கண்ணம்மாவை டைவர்ஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. பாரதி அப்படி சொன்னதை கேட்ட உடனே வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்து என்ன வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.